சாப்பிடும்போது அந்த ஆமைக்கு டேஸ்ட் எப்படின்னு இருந்துச்சு? இப்ப நம்ம சிக்கன் சாப்பிட்டுருக்கோம், மட்டன் சாப்பிட்டுருக்கோம், இது எப்படின்னு இருந்துச்சு? அது எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய ஈரல் இருக்குல்ல, ஆட்டு ஈரல், அவன் நம்மளை கலாய்க்கிறான்டா, அது போல இருக்கும். செய்யற விதத்துல தான் சுவையா இருக்கும். இந்த கறியை முதல்ல என்ன பண்ணணும், அந்த ஓடை எடுத்துட்டு நம்ம கறியை வெட்டுற மாதிரி வெட்டிக்கணும். வெட்டிட்டு மனச்சான்றோடு பேசு. எது ஒன்று அரசுகிட்ட இருக்கு. பாஸ்போர்ட் நீங்க யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? ராணுவ வீரர்களின் சீருடை யார் தைக்கிறது? அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்கேயே வெயிட் பண்றேன். ராணுவ வீரர்களுக்கு உணவு போடுகிற கடை, அந்த சாப்பாட்டு கேண்டீன் யார் நடத்துறது? ராணுவ ஆயுதங்கள் எந்தெந்த நாட்டில இருந்து வாங்குறீங்க? நீங்க எவ்வளவு உற்பத்தி செய்றீங்க? அந்த குடிமையை வாயாலே எப்படி இதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும். நீங்க வளர்ச்சி 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 வளர்ச்சிங்க. எது வளர்ச்சின்னு கேட்டா சொல்ல மாட்டீங்க. ஒரு பிச்சைக்காரன் சுவிப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறதல்ல வளர்ச்சி. பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை உருவாக்குறதா வளர்ச்சி. அறிவு வந்துடுச்சுடா, அறிவு வந்துடுச்சு, எல்லாரும் அறிவு வந்துடுச்சு. இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க தெரியுமில்ல? எல்லாமே பேரும் தமிழ் பேர் அறிஞர்கள்னால. இலவசம் நீங்க திட்டினீங்கன்னா விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா மாவரைக்கிறேன் அப்படி போயிருவாங்க. கிட்டே திருடிட்டான், சிறுநீரக திருட்டு அப்படி சொல்லுங்க. சிறுநீரக முறைகேடு. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற, புரியுதா? முறைகேடு, குடிகார, மது பிரியர்கள். என்னது இதுவா? வன்முறை அப்படி சொல்லக்கூடாது. பெண் மீது ஈச்சை பட்டுட்டார். அது வந்து கள்ளக்காதல். காதல் என்ன, கள்ளக்காதல், நல்ல காதல், எல்லாமே ஒரே காதல், நல்ல காதல் தான். திருமணம் கடந்த உறவு. வள்ளுவெல்லாம் ஏன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி செத்து போனா நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு கேவலம் கட்டவங்களை நம்ம பார்க்க வேண்டியது வந்துரும்னு. விஜயா சீமானா அப்படின்னா ஓட்டு அப்படியே எல்லாம் கிடையாது. விஜயோட சீமான கம்பேர் பண்ணாது. மரியாதை கட்டு போ, உனக்கு மரியாதை கட்டு போ. இல்ல, சீமான் ஒரு மூத்த அரசியல்வாதி. யாரு சொன்னா சார்? விஜய் கம்பேர். அவன் அரசியல்வாதியே கிடையாது சார். அவன் தரகன். இல்ல, அவர் இயற்கையை நேசிக்கிறாரு, ஆடு மாடுகளை நேசிக்கிறாரு, பயங்கரமா இயற்கையை நேசிப்பாரு. டாக்ஸுமா கடையில் போய் கேட்டா தெரியும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? இல்ல, இந்த முறையும் தனித்து நிற்க போகிறேன். தனித்து தான் நிற்பாரு. ஆமா, அப்படிதான் அவருக்கு கொடுத்திருக்கிற வேலையை தனிச்சே நிக்கணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? வந்த உடனே இந்த கல்வி முறையை மாத்திடுவான். ஒரே ஒரு பாடம் தான் என் பிள்ளைகளுக்கு படிப்பு. காலையில போயிட்டு சாயந்தரம் வர்ற கதையெல்லாம் கிடையாது. 3 மணி நேரம் தான் பள்ளிக்கூடத்துல. இங்க பாரு, உன்னால உலக மகா முட்டாளா இருக்கிறிய, நீ ஒரு புது உலகத்தை உருவாக்க போறியா? வீட்டு பாடம்னு ஒன்னே இருக்காது, கிழிச்சு தூர போட்டுருவேன். ரேங்க் கார்டெல்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என் பிள்ளைகளுக்கு கல்வி சுமை இல்லை, சுகம் ஆக்கிடுவேன். கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடண்டா சொல்றான் பாரு. ஊழல் லஞ்சம் வாங்கிட்டேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கீங்க, நீங்க என்ன படிச்சிருந்தாலும் உங்களுக்கு சான்றிதழ் தகுதியை இழந்துருது. கொஞ்சம் அங்கே பாரு. டிஸ்குவாலிஃபை பண்ணி தூக்கி போட்டுருவேன். நீ எம்எஸ்சி படி, எம்பிஏ படி, எம்எட் படி, போடாங்க. வாக்குரிமை தூக்கிடுவேன், குடும்பத்தை தூக்கிடுவேன். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இந்த மாதிரி ஒரு 4 பேரை சான்றிதழை தகுதி இலக்க வச்சு தூக்கி விட்டேன்னு வச்சுக்கணுங்க, ஒரு பய பேச மாட்டேன். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன? எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீ செத்து போயிருவாய்டா. அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம். வேணாண்டா, தப்பு பண்ற. சீமான் மாதிரி வாய்க்கு வந்து பேசணும், முடியும்னா பேசலாம். நான் வந்து படையை அனுப்பி இலங்கையில இருந்து மீட்பேன். வெற்றி பெறுவங்க தாங்க கூட்டணி பத்தில கவலைப்படணும். தோக்கிறதுக்கே கட்சி வச்சிருக்கவங்க. கரெக்டா சொன்னீங்க. என்டிகேக்கு எலெக்ஷன் முக்கியம் இல்ல, கலெக்ஷன் தான் முக்கியம். ஏன்டா அப்படி பண்ற? அநியாயமா என் பொழப்ப. உனக்கு ஏன் இந்த கெட்டன்னா? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீ பெட்ரோல் கொண்டு போற, சாப்பாடு கொண்டு போற, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு போறேன். நீ மீன் பிடிக்க எத்தனை பேர் போற? 6.
8 பேர் இனிமே உன் படகுல 2 பேர் என் நெய்தல் படகு வீரனை ஏத்திக்கிறேன். அவன் வந்தான்னா தொட்டானா தூக்குடா. போதுனே போதும், நல்லா தெரியும். டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டம் ஒரு இளவும் தெரியும். நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம். சூப்பர் பஞ்ச் தளபதி தளபதி என்று கத்த வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டு மக்களின் தலைவிதியை மாற்ற வந்த கூட்டம். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லை. சுருக்கமா சொல்லணும்னா அதான் 2 கண்கள் போல தமிழ், தமிழர், மொழி, இனம், இது 2 நலனை காப்பது. ஓ சாமி வேற கூட்டு போங்கடா. அதான் வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழை வாழ வைப்போம், தமிழனையே ஆள வைப்போம். இதுதான் எங்களுடைய கொள்கை முழக்கங்கள். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் தள்ளிக்கு பிரயோஜனம் இல்ல. மாஸ்டர் நெக்ஸ்ட். ஸ்டாலின் அவர்களே இன்னும் பொறுங்க. பிரமாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர் இருக்குது. நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது. அண்ணே உடனே தானே எதிர்பாரு 234 தொகுதியில 210 தொகுதி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும். இல்ல அப்படியெல்லாம் சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. விஷயம் மூர்த்தி சார், அவனோட முறையான்னு நினைக்கிறேன். சிரிப்பா அது போசல். ஏய் போடா, சிரிப்பு மூட போன. நடுவில் கூட ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த மாநாடு பாக்குறதுக்காக வேலையை கூட விட்டுட்டு லீவு போட்டுட்டு வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இந்த மாதிரி ஆட்கள் தான் நமக்கு வேணுங்கிறாரு. ஏண்டா அவன் வேலையை விட்டு வந்துட்டான், லீவு போட்டு வந்துட்டான்னா அன்னைக்கு காசு சம்பளம் நீயா கொடுப்ப? போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. அது கிடையாது. உனக்கு கொஞ்ச நேரத்து வேலை, நின்று கூட்டம் போட்டு ஜாலியா பேசிட்டு அப்படி போயிருவோம். ஆனா இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்கல்ல. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. இப்பவும் சொல்றேன், 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. எங்க ஒருக்கா சொல்லு. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஒண்ணு இன்னொன்னு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தை நிறுத்திக்கிறோம். முடியாது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடி விடுங்களா? அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி? விடுங்க.